இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயில்ல நம்ம ரெண்டு பொருள் மட்டுமே சேர்க்க போறோம். இந்த 2 பொருட்களுமே நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற பொடுகு எல்லாத்தையுமே நீக்கி நம்மளுடைய முடிய நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர வைக்குங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் 100% நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த 2 பொருள் என்ன, எப்படி ஹேர் ஆயில் காய்ச்சறது அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த பொடுகு நீக்கக்கூடிய ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா முடக்கத்தான் இலைங்க. முடக்கத்தான் இலையில தோசை செஞ்சு சாப்பிட்டா முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முடக்கத்தான் இலை நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் நம்மளுடைய பொடுகை நீக்கிறதுக்கும் சூப்பரா மருந்தா பயன்படுதுங்க. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் முடக்கத்தான் சேர்த்திருக்கேன். இந்த முடக்கத்தான் இலைய வச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா நீளமா அடர்த்தியா வளரும். அதே மாதிரி வழுக்கத்தலையில கூட முடி வளருங்க. இப்போ பொடுகுனால முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வழுக்க வர நிலைமை ஆரம்பிக்கும். அதை தடுத்து இந்த ஹேர் ஆயில் நம்மளுக்கு சூப்பரா 100% முடி வளரக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் 100 ml அளவு தான் நான் காய்ச்சி காமிக்க போறேன். இது நிறையவே இருக்குது. இதை நான் தோசைக்கும் எடுத்துக்க போறேன். இப்ப ஹேர் ஆயிலும் காய்ச்சறதுக்கும் எடுத்துக்க போறேங்க. இந்த இலை பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தியுமே இருந்துச்சுங்க. எங்க வீட்டை சுத்தி இருந்துச்சு. இப்ப மழை சீசன்றதுனால இது நிறையவே அப்படியே படர்ந்து வருது. உங்களுக்கு இலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில பாத்தீங்கன்னா முடக்கத்தான் இலையோட பவுடர் கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல முடக்கத்தான் இலைய காய வச்சு பேக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நம்ம 100 ml தேவையான அளவு நான் இப்ப முடக்கத்தான் இலையை எடுத்துக்கிறேங்க. 100 ml நான் இந்த அளவு மட்டுமே நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையோட தண்டும் போட்டுக்கலாம். இதுல காய் இருக்கும், அதுவும் சேர்த்து போட்டுக்கலாம். கீரை எல்லாமே போட்டுக்கலாங்க, வேறு எது வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ண முடியுமோ நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த முடக்கத்தான் இலையில அவ்வளோ ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நம்மளுக்கு பொடுகு ரொம்ப, அதுல முக்கியமானது பொடுகை இது சுத்தமா எடுத்துரும். பொடுகு போயிடுச்சுனாலே நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் சுத்தமாயிடும். நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ண நம்மளுடைய ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி புதுசா முடிகள் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கு நம்மளுக்கு பொடுகு இருக்கக்கூடாது. நம்ம தலையில பொடுகு நம்மளுடைய முடி கொட்டுறதுக்கு ஒரு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். 100 ml இந்த அளவு எடுத்தாலே போதும். மீதி எல்லாம் நான் தோசை சுட்டு சாப்பிடலாங்க. அந்த மெனு பாத்தீங்கன்னா முழங்கால் வலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு, ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு அதை தோசை மாவுல கலந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா முழங்கால் வலி இருந்துச்சுன்னா, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில இதை போட்டுடலாங்க. இந்த ஹேர் ஆயில இரும்பு கடாயில செய்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரங்க. இந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற பொடுகை நீக்கிடுங்க. இந்த அதிமதுரத்துல செய்யற ஹேர் ஆயில நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடி நல்ல நீளமா அடர்த்தியா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த அதிமதுரமும் சேர்க்கிறோம்.
அதிமதுரமும் இந்த முடக்கத்தான் இலை ரெண்டுமே பொடுகு பிரச்சனைக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ அவ்வளவுதான், ரெண்டு பொருளை வச்சுதான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுல இப்ப நம்ம வந்து 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்க போறோம். இப்ப 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட பொடியும் இலையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். கரெக்டான பதத்தில் இந்த ஹேர் ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த விதமாக நம்ம காய்ச்சிரும், எப்படி வந்து கரெக்டான பர்ஃபெக்டான பதத்தில் காய்ச்சிரும், அது ரொம்பவே முக்கியம். இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பொடி போட்டதுனால நம்மளுக்கு கீழே போய் அடியில் தங்கிரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். நான் கரெக்டான பக்குவம் சொல்கிறேன், எந்த பக்குவத்தில் நம்ம வந்து ஹேர் ஆயிலை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இலையை வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சொடசொடப்பு வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், ஹேர் ஆயில் சூடு ஆன உடனே பார்த்தீங்கன்னா சொடசொடப்பு வருங்க. இந்த நுரை சொடசொடப்பு எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அடங்கிரும். பாருங்கள், ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக சொடசொடப்பு தன்மையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஹேர் ஆயில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 2 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் ஹேர் ஆயில் வந்து நல்ல ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும். அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் இருக்கணுங்க. இப்போ சிம்மில் இருக்கட்டும். நம்ம போட்ட இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, முடக்கத்தான் கீரை, அது நல்லா முறுமுறுன்னு வரணுங்க. அந்த பதத்தை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு டைமிங் கணக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சொடசொடப்பு அடங்கி அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு இருக்கணும். நல்லா பொரியட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சொடசொடப்பு வந்து அடங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இந்த சொடசொடப்பு எல்லாமே அடங்கணும். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருமையாக மாற்றிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாற ஆரம்பிச்சிடும். இளநரைக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயிலுங்க. பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாகவே சொடசொடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கீரையை நம்ம நசுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு ஆயிருக்குன்னு. இதுதான் பதம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு நைட்டு பூராவுமே இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த கடாயிலேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் ஆயிலோட முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கடாயில் இருக்கிற இரும்பு சத்தும் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மார்னிங் எப்படி ஆயில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஆயில் நல்லா ஆறிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட இந்த ஆயில் வந்து அப்படியே இருந்துச்சு. எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஆயில் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம போட்டிருக்கிற பொடினால இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா
உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாவே நல்லா இறங்கிடும், வேஸ்ட் ஆகாம. எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி வடிகட்டிக்கோங்க. எவ்வளவு திக்கா நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. நல்லாவே திக்கா இருக்குங்க ஆயில். இங்க பாருங்க. நம்மளுடைய பொடுகு தொல்லையெல்லாம் எடுத்துட்டு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்